இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோவில் வந்திருக்கோம். செம்ம ரஷ்ஷு. ஆக்சுவலி மவுண்ட் ரோட் ராயப்பேட்டாலேருந்து 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் இருக்கீங்க வரதுக்கு. ஸோ வந்தோம். செம்ம கூட்டம். அது பேர் ஏறுங்க இறங்குங்க அது இதுன்னு சொல்லி கோவில்கிட்ட பஸ் நிப்பாட்டோன்னா நிப்பாட்ட மாட்டாங்கன்னு சொல்லி போயிட்டுருக்கு. மகா ரெடி வந்துட்டோம். எங்கே சொல்ல சிறுவாபுரி முருகன் கோவில். ஓகே சரி போகலாம். பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரஷ்ஷாக நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடுவோம். அப்புறமா வந்துட்டு எப்படி வந்த ரூட்டு எல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே இதுதான் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்கிற இடம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியரான வில்லேஜில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ வில்லேஜில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், கீரை, நொங்கு எல்லாமே இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே நிறையா அந்த மாதிரி விஷயங்களை வாங்க முடியும். அண்டு பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் செங்குன்றம்லேருந்து 5:47 சிறுவாபுரிக்கு மட்டுமே வரும். அண்டு பெரியம்பாளையம் போகிற ரூட்டில் போகிற பஸ்ஸுமே இங்கே வந்து நிற்கும். இந்த மாலை அழகாக இருக்கு. பைக்கார மறக்க நம்ம பொது தரிசனத்துக்கு போகலாம். சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அங்கே வந்தாச்சு. செம்ம ரஷ்ஷு. மெட்ரோ பார்த்த மாதிரி எக்கத்தப்பான கூட்டம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். ட்ராவல் பண்ண மாதிரி தெரியல, ஃபேஸில் தான் டயர்ட் இருக்குது. அண்டு இந்த கோவில் ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக அப்படின்னா வந்துட்டு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கவங்க இந்த கோவிலை வந்து கும்பிட்டா வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பிக்கையோடு நம்ம எதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோமோ அது நடக்கும். அது வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஓகே நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. யூஸ்வலாக கோவிலுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து வீடியோவே எடுக்க மாட்டோம் இல்லையா. கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா. இங்கேயுமே வந்து உள்ளெல்லாம் கொண்டு போய் காமிக்க போகிறது கிடையாது. பட் என்னென்னா இங்கே வந்து நோ செல்ஃபோன் கேமரா அப்படின்லாம் எதுவுமே போர்டு எங்கேயும் போடலை. ஸோ அதனால் நம்ம தைரியமாக இங்கே ஃபோனை கையில் வச்சுருக்கோம். பட் என்ன கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிட்டோம்னா நான் ஃபோனை தூக்கில் வச்சுருவேன். பார்ப்போம். மகா உனக்கு ட்ரீம் என்ன வேண்டணும்னு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். அது ஒரு ட்ரீம், சொந்த வீடு கட்டணும். சூப்பர், சீக்கிரமாக நடக்கும். ஓகேவா? அம்மா நாங்கள் எல்லாம் வருவோம். ஓகேவா? கண்டிப்பாக வரணும். நம்மளோட ட்ரீம் என்ன? இப்போ ஒரு வீடு, இப்போதைக்கு ஒரு வீடு வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குமா? அதுதான். பட் அதுக்காக வந்தது கிடையாது. ரீசெண்டாக வந்துட்டு சிறுவாபுரி அந்த பேர் எனக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்ததுனால எனக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போது கரெக்டாக நாங்கள் க்ராஸ் பண்ணி போகும்போது போங்க அப்படின்னாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு என்ன ஃபுல்லாக முருகனை பார்த்தா முருகன் ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்ல தரிசனம் இன்னைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக இருந்தது. அண்டு இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாம். கோவில் ரொம்ப பழைய கோவில் தான் போல இருக்குது. சிறுவாபுரி முருகன் கோவில் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில். ஸோ வந்தீங்கன்னா வரலாம். பட் டிஸ்டன்ஸ் அதுதான். எங்களோட பஸ் ரூட் நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா ப்ராட்வேலேருந்து ஸ்ட்ரைட்டாக ரெட் ஹில்ஸ் வந்தோம். அங்கேருந்து வரலாம். 2:42 அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா சிறுவாபுரியே வந்துடுது. அண்டு ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்குள்ளேயும் வந்துடலாம். பஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்துச்சுன்னா அங்கேருந்து மினி பஸ்ஸும் இருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு கரெக்டாக எனக்கு எங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிது. சாப்பிட்டோம் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வெளில வரும்போது பஸ் எங்ககிட்டே வந்து நிறுத்துச்சு. கரெக்டாக கோவில் வாசலில் இறக்கிட்டாங்க. நல்லா இருந்தது தரிசனம். மனசு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ மனசு ரொம்ப நம்ம சஞ்சலப்படும் போதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக கைட் பண்ணுறது யாருன்னா கடவுளோட அந்த பிளெஸிங்ஸை ஃபீல் பண்ணும்போது நம்ம ரொம்ப இதமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப ஹாப்பி. அடுத்து என்ன நடக்குதுங்கிறது, அடுத்து எங்கே போகலாம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம நல்லா சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு.
ரஷ் இருந்தது, பட் மூவிங்லேயே இருந்தது. அண்டு இன்னொன்று எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ். என்னென்னா 100 ரூபாய் வாங்குறவங்க கொண்டு போய் சாமி கிட்டேயே உட்கார வைக்கிறது, 50 வந்து சாமி கண்ணில் படுற மாதிரி, புது தரிசனத்தில் வந்து அங்கே தூரத்தில் இருப்ப அதப்ப சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹிந்து டெம்பிள்ஸில் பண்ணுறாங்க. தட் திங் ஐ டோன்ட் லைக். பட் ஆனால் நம்ம முருகனை வந்து நம்மக்கிட்ட போகும்போது நல்லாவே சாமி கும்பிட்டோம், பொது தரிசனத்தில் போய் சாமி கும்பிட்டாலுமே. ஸோ இங்கே கோவிலுக்கு பின்னாடி அழகான கோவில் குளம் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக பெருசாக இருக்குது. நாங்கள் வர வழியில் தாமரை பூலாம் சூப்பராக பிங்க் கலரில் கொடுத்துருந்தது, அது வேறு ஏதோ குளம் போல். அண்ட் இங்கே வந்துட்டு வேண்டுதல் அந்த தொட்டிலெலாம் கட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வெத்தலையில் விளக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு வெத்தலை அடியை 2 வச்சு அது மேலே விளக்கிக்கிறாங்க, அதுதான் வெத்தலை விளக்காம். ஸோ எல்லாம் ஏற்றி வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா வந்து பிரசாதெல்லாம் வீட்டை செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல டிவோஷனல் ட்ரிப்புன்னு சொல்லலாம். நல்லா இருந்தது, கோவில் நல்லாயிருக்கு. எப்படி இந்த வெயில் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னமும் அழகாக இருக்கும் போல இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு வில்லேஜில் இங்கே கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக கிடைக்குது. ப்ளஸ் ஐஸ், பெப்சி ஐஸ் நம்ம ஸ்டேஸில் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. தொண்டை ஆல்ரெடி இருமல் இருக்கிறதுனால அதெல்லாம் வேண்டாம். ஸோ நம்ம வந்து கோவிலேருந்து அழகாக கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம். மகா வீட்டுக்கு போகலாம் தானே? அடுத்து வேறு ஏதாவது பிளான் இருக்கா? அப்படியே பிளான் மேம், வீட்டுக்கே போகலாம். ஓகேவா, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இன்றைக்கி ஒரு நாள் தான் இல்லை, சண்டே. ஸோ நம்ம கிளம்பலாம். டாட்டா, பை பை, டேக் கேர். அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம், நிறைய பேசுவோம்.